இன்னும் குமரனை காணும். கண்டிப்பா இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பான். எப்படியும் 5 நிமிஷத்துல சர்டிபிகேட்டோட வந்துருவான். எப்படியும் நமக்கு வேலை கன்ஃபார்ம் தான். நல்ல வேலை, ஈஸியா வேலை கிடைச்சிருச்சு. எங்க வேலை தெரிய அலையணுமோ நினைச்சிட்டு இருந்தேன். ராசத்தையும் நம்மள மாதிரி தான் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பதட்டத்துல இருப்பா. பாவம் அவ. எதுக்கும் வேலை கிடைச்சத ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். மாமா ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்வாருன்னு பார்த்தா அதுவும் காணோம். என்ன இருக்கும்? மாமா மாமா ராசாத்தி, எனக்கு தெரிஞ்சிருச்சு மாமா. என்ன தெரிஞ்சிருச்சு? உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அதானே? எப்படி கண்டுபிடிச்ச? உங்க குரலை வச்சுதான் மாமா. நீங்க எப்படி எந்த மனநிலையில இருக்கீங்கன்னு சொல்ல முடியும் என்னால. உங்க குரல்ல நான் சந்தோஷத்தை பார்த்தேன். பெரிய ஆள் தான் நீ. ஐயோ மாமா, இது பெரிய விஷயமே இல்ல. நான் மட்டும் இல்ல, புருஷனை உண்மையா நேசிக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான். புருஷனோட சின்ன சின்ன அசைவை வச்சே அவர் என்ன மனநிலையில இருப்பாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியா? ஆமா மாமா. மாமா, வேலைலாம் ஒன்றும் கஷ்டமா இல்லையே? இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுவும் என் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சாதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா? என்ன மாமா சொல்றீங்க? சர்டிபிகேட் கேட்டாங்களா? அது நம்ம வீட்ல எல்லாம் இருக்கு. சரி, நீ பதட்டமாக்காத. நான் குமரன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? இங்க பாரு, அண்ணன் சர்டிஃபிகேட் கொண்டு வந்த உடனே அதை காட்டிட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே வந்துடும். நான் வேலையில சேர்ந்த உடனே அவங்க கிட்ட கேட்டு அட்வான்ஸா ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரேன். சரியா? சரி மாமா. அட்வான்ஸ் வாங்கின உடனே முதல்ல உனக்கு நல்லதா 2 புடவை எடுக்கணும். மாமா, எனக்கு எதுக்கு மாமா போடுவேன்லாம்? வெளியில போறவரு நீங்க தான். நீங்க நல்லதா 2 ஷர்ட் பேண்ட் எடுத்துக்கோங்க மாமா. ஹே, எனக்கு எதுக்கு இப்போ ஷர்ட் பேண்ட்லாம்? நான் இருக்கிறதே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். என்ன யார் பார்க்க போறாங்க? உனக்கு தான் மாத்த புடவே இல்லை. ஒண்ணு தான் வச்சிருக்க. உனக்கு தான் முதல்ல வாங்கணும். ஐயோ மாமா, எனக்கு வேண்டாம். சொன்னா கேளுங்க. உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இது பாரு, எனக்கு தெரியும் யாருக்கு எடுக்கணும்னு. நீ அமைதியா இரு. உனக்கு தான் 2 புடவை நல்லதா எடுக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய், என்ன சத்தத்தையே காணோம்? லைன்ல இருக்கியா? இருக்கு மாமா. சரி, நான் உனக்கு வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன். சரி மாமா. மாமா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பாவம், அவர் எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவரு, எப்படியெல்லாம் வாழ்ந்தவரு. அவருக்கு போட மாத்து துணி கூட இல்லாம இருக்காரு. கடவுளே, அதை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, அக்கா, ஒரு நிமிஷம். அக்கா, எல்லாரும் எங்க போறீங்க? வேலைக்கு தாமா. நம்ம மூக்கையா தோட்டத்துல பயிர் நடுறாங்க. நடவு வேலை இருக்குல்ல, அதான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா. டெய்லி கம்பெனிக்கு போற அவர் தான் துணியை மாத்தி மாத்தி போடணும். ஆனா நான் சொன்ன மாமா கேட்க மாட்டேங்கிறாரே. நம்ம வேலைக்கு போய் மாமாவுக்கு துணி வாங்கி கொடுக்கணும். அக்கா, நானும் வேலைக்கு வரட்டுமா? அம்மா, வயக்காட்டு வேலை பார்த்து உன்னால செய்ய முடியுமான்னு பாத்துக்கோ. குனிஞ்சி நடனம், குறுக்கு செத்து போயிடும். பரவாயில்லையா? பரவாயில்லக்கா, நான் வரேன். வரதாந்தா வா. எங்களுக்கும் ஒரு ஆள் கம்மியா தான் இருக்குது. பரவாயில்லக்கா, நான் வரேன்க்கா. வரதாந்தா வா. சரிங்கக்கா. சரி வாமா. யாருக்கு பண்ற? இனி எனக்கு தாங்க. ஹலோ இனியா, அம்மா பேசுறேன்டா. ஆ, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. நீ அப்பாலாம் எப்படி இருக்கீங்கம்மா? இருக்கோண்டா. எங்களை விடு. ஆமா, நீ வேலைக்கு போறியாமே? யாரு, குமரன் சொன்னானா? ஆமா, இப்பதான் அவன்கிட்ட உன்னோட சர்டிபிகேட்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கோம். வாங்கிக்கோ. சரிம்மா.
பாத்துக்க இனியா, பொண்டாட்டிய உன் உழைப்புல வச்சு காப்பாத்த போறேன். நல்லபடியா இரு. சரிம்மா. மங்கை ஆ, ஒரு நிமிஷம் இருடா, அப்பா பேசுறாராம். சரி கூட. ம். இனியா, சொல்லுங்கப்பா. வேலைக்கு போறோமேன்னு வருத்தப்படாதடா. தப்பே இல்லை. உழைச்சி சாப்பிட்றதுக்கு யோசிக்கவே கூடாது. நீ வேலைக்கு போறது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ்ப்பா. இனியா, நாங்க பணம் கொடுத்தோம், அப்ப கூட வாங்கல. எப்படியும் சம்பளம் வாங்க ஒரு மாசம் ஆகும்ல. அது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிடா, பாத்துக்கோ. ராசாத்தி உன்னை நம்பித்தான் இருக்கா. தனியா வேற இருக்கீங்க, குடிக்கிறதெல்லாம் வேண்டாம்டா. ஐயோ, அப்பா நான் குடிக்கிறதெல்லாம் இல்லப்பா. சந்தோஷப்பா. இந்தா அம்மாட்ட தரேன். இனியா, முதல்ல நீயும் ராசாத்தியும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். நான் முதல் மாசம் சம்பளம் வாங்கின உடனே அதை உங்க கையில கொடுக்கணுமா? அதை கொடுத்து அப்பா கிட்டயும் உங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசையா இருக்குமா? எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கும் ராசாத்திக்கும் இருக்கு இனியா. முதல் மாச சம்பளத்தை எங்ககிட்ட கொடுக்கணும்னு நீ சொல்றத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்கிட்ட எல்லாம் நீ தர வேணாம், ராசாத்தி கிட்ட கொடு. அவதான் உனக்கு இனிமே எல்லாமே. என்னடா அம்மா பொண்டாட்டி கையில சம்பளத்தை கொடுக்க சொல்றேன்னு யோசிக்காத. ஒரு வயசுக்கு மேல பொண்டாட்டி தான் எல்லாமே. புரிஞ்சு நடந்துக்கோ. சரிம்மா. சரிப்பா, பார்த்து இருந்துக்கோங்க. வச்சிடுறேன். சரி. இந்தாப்பா. இவங்க ஏன் இங்க வராங்க? ம் ம் என்ன இனியன் அப்படி பாக்குறீங்க? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா எல்லாம் நல்ல விஷயமா தான். அப்புறம் வேலை கிடைச்சிருச்சு போல. வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நாங்க எல்லாரும் அப்படியே ஓரமா நின்னு உங்களுக்கு கை தட்டணும்ல. நீங்க பெரிய ஆள் ஆகுறீங்களோ இல்ல ஒரே பாட்டுல காணாம போறீங்களோ அது உங்க பாடு. ஆனா நான் வந்த விஷயம் என்னன்னா, இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கேட்டீங்களாமே? ஆமா, நீ உங்க அண்ணன் தான் கொடுத்து விட்டாரு. அப்படியெல்லாம் நீங்க சட்டுன்னு பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? அந்த ராசாத்தி சோத்துக்கு சிங்கி அடிச்சு கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து நிக்கணும். அத நான் பார்க்கணும். அதுக்கு உனக்கு வேலை கிடைக்க கூடாது. அதுக்கெல்லாம் உனக்கு சர்டிபிகேட்ஸ் இருந்தா தானே? என்ன காரியம் பண்ணிட்டீங்க?
பரவாயில்லம்மா, போட்ட உடனே சும்மா பட்டுன்னு பத்திக்குது. ஏண்டி சும்மாவா? நான் வரும்போது அதுல பெட்ரோல் எல்லாம் தெளிச்சு விட்டால, அதான். சூப்பர்மா. என்ன இப்போ இந்த சர்டிபிகேட் எல்லாம் எரிஞ்சு போச்சு. நீ நினைச்சாலும் வேலைக்கு போக முடியாது. டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுமே. அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி உனக்கு வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ வேலை போச்சா? அப்போ சாப்பாட்டுக்கு நீயும் ராசாத்தியும் என்ன பண்ண போறீங்க? கோயில் கோயிலா போய் உண்டை கட்டி வாங்கி உயிரை வளங்க. என்ன பாக்குற? உன்னை அடிக்க 5 நிமிஷம் ஆகாது எனக்கு. புருஷனோட தம்பி தனக்கும் தம்பி மாதிரி நினைக்கணும். ஆனா அண்ணினா அம்மா மாதிரின்னு எனக்கு தெரியும். அந்த உறவை நான் மதிக்கிறவன். இல்ல நீ பண்ண காரியத்துக்கு பொண்ணு. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ என்ன பண்ணாலும் ராசாத்திய ஒண்ணும் பண்ண முடியாது. அவ பேருக்கேத்த மாதிரி ராசாத்தியா இருப்பா, இருக்க வைப்ப. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சர்டிபிகேட் எரிச்சிட்டா படிச்ச படிப்பு இல்லைன்னு ஆயிடுமா? திறமைங்கிறது பேப்பர்ல இல்ல. அது நீன்னு இல்ல, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. போச்சு, மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்றாரு போல இருக்கு. இங்க நடந்ததையெல்லாம் இனிய மாப்பிள்ளை கிட்ட சொல்ல போறான். உன்னை மாப்பிள்ளை வீட்டை விட்டு துரத்த போறாரு. அதெல்லாம் இனிய ஒன்னும் சொல்ல மாட்டாமா. அப்படி சொன்னா என்ன வீட்டு விட்டு அனுப்புவாங்க? அப்படி அனுப்புனா இனிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு சர்டிபிகேட் கொடுத்தா அவன் அண்ணன் வாழ்க்கை வீணாயிடும்ல. டேய் இனியா, இனியா, டேய் இனியா, லைன்ல இருக்கியா? அது மட்டுமா? அந்த வீட்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் என்னால போயிடும்ல. அப்புறம் அந்த வீடு இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். ஹலோ, டேய் இனியா, சொல்லு. டேய் போன் ஆன் பண்ணி வச்சுட்டு இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்தா? அது சும்மாதான். அது சரிடா. கண்மணி கிட்ட சர்டிபிகேட் கொடுத்து விட்டுருக்கேன், வாங்கிக்கோ. சரியா? வாங்கிட்டேன். சரிடா, பாத்துக்கோ. இன்டர்வியூ முடிச்சு எனக்கு கால் பண்ணு. சரியா? சரி. வச்சிடுறேன். ஏன் இனியா உன் அண்ணன் கிட்ட சொல்லாம விட்டுட்ட? அண்ணன் வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு அம்பு டக்குற. அந்த பயம் இருக்கணும். என்ன சீண்டுன உன் அண்ணனை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அவன் வாழ்க்கையவே நான் நாசமாக்கிடுவேன். புரியுதா? உன் ஹீரோ தனத்தை எல்லாம் பூட்டி வச்சுட்டு அடங்கி ஒடங்கி பொட்டி பாம்பா இருக்கணும். வரட்டா? ஏய் பாவம் கண்மணி,
எனக்கே கஷ்டமா இருக்கு. பாரு ஐயா வீட்டு பையன் பரதேசியா நின்னுகிட்டு இருக்கான். இனியா, இந்த 10 ரூபாய் ஆட்டோக்கு வச்சுக்கோ. இல்லனா பசிச்சா பண்ணு வாங்கி சாப்பிட்டுக்கோ. இந்தா நாங்க வரோம். வாடி, நீ வா. பாவம் ராசாத்தி நம்பிக்கையோட காத்திருப்பா. வேலை கிடைச்சிருச்சுன்னு வேற ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அதுவும் சும்மா இல்லாம வரும்போது அட்வான்ஸ் வாங்கி புடவை வாங்கிட்டு வரேன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? வெறும் கையோட போனா அவ மனசு சங்கடப்படும். ஏதாவது பண்ணி அவளுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு போகணும். என்ன பண்ணலாம்? என்னையா திருன்னு முடிச்சிட்டு இருக்க? இருக்கிற கல்லையெல்லாம் உடைக்கணும், கலவை போடணும், பில்டிங் கட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. ஆளு எங்கன்னு கேட்டா வரலன்னு சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு வந்துருவாங்கய்யா. அட நாளைக்கு கதை முடியா, இன்னைக்கு என்ன பண்றதுன்னு? வேற ஆளு இன்னைக்கு கிடைக்குமான்னு பாரியா கொஞ்சம். ஐயா வணக்கங்க. வேலைக்கு ஆள் என்னன்னு பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. நானும் வேலை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். ஆள் தேவைப்பட்டா நான் வரேன். பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்க. கல்லை உடைக்கணும், கலவை கலக்கணும், இதெல்லாம் கஷ்டமான வேலையாப்பா. இதெல்லாம் உன்னால முடியாது. ஐயா என்னால முடியுங்க. வேலையில் என்ன இருக்கு? எந்த வேலையா இருந்தாலும் நான் பண்ணுவேன். இப்ப எனக்கு தேவை ஒரு வேலை தான். ஆமாங்க ஐயா, நீங்க யோசிக்காதீங்க, என்ன நம்பி கொடுங்க. யோ, இந்த பையனை வச்சு வேலையை ஆரம்பியா. வேலையை ஆரம்பியா. வரேங்க. வா தம்பி போலாம். போ. தம்பி இந்த கல்லெல்லாம் உடைச்சிருங்க. சரிங்க ஐயா. சரி நான் வரேன். மாமாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட வேண்டியதுதான்.
இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அரை சவராவது முடிச்சிருவீங்கல்ல? முடிச்சிருவோம். சீக்கிரமா முடிச்சு விடுங்க. சரிங்கய்யா. ஐயா வேலை முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சுதா? நான் கூட இந்த வேலையை உன்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். 4 ஆளு வேலையை நீ ஒரு ஆள் செஞ்சிட்டியப்பா. பரவாயில்ல தம்பி. இரு தம்பி, இருந்து காசு வாங்கிட்டு போ. இந்தா. நன்றிங்கய்யா. சரி, ராசாத்திக்கு புடவை வாங்கிடலாம். சரி நான் வரேங்கய்யா. சரி தம்பி, போயிட்டு வா.